Hello students, important 2 mark 3 mark and compulsory problemsல எதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சீரீஸில் நம்ம இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம லெசன் நம்பர் 2 கரெக்டாக இப்போ செகண்ட் லெசனில் இருக்கோம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ராப்ளம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டயக்ராமை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். A potentiometer as a wire of 4 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோடைய லெங்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர் லெங்த் தான். சரியா? இந்த 4 மீட்டர் லெங்த்துக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 20 ஓம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இதை எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். யாரோட, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2980 ஓம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோமா? ரைட். அப்போ இந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க ஆஃப் செல் இஎம்எஃப் 4 வோல்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இஎம்எஃப் இருக்குது. அடுத்து எதோட கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெசிஸ்டாரோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சீரீஸில் இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டாரோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2980 ஓம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த செல்லுடைய இஎம்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 வோல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க, கால்குலேட் த பொட்டன்ஷியல் அலாங் த ஒயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, கேபிட்டல் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 ஓம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இப்போ தான் நம்ம டயக்ராம்லையும் பார்த்தோம். இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ 20 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 4 மீட்ரு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மீட்டருக்கு 20 ஓம்ஸ்னா அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கும் அது, வெரி குட், தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 divided by 4 which is nothing but 5 ohm meter inverse. கிளியரா? ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லெங்த் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லெங்த்தை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்சது என்னது, ஓம்ஸ் லா. கரெக்டா? அப்போ ஓம்ஸ் லா எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, இந்த இடத்துல V ஈக்குவல் டு என்னது, I இன்டூ ஆர். அதை நம்ம எப்படி எழுதலாம், இஎம்எஃப் ஈக்குவல் டு I கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு போடலாமா? எஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் தான் கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், இல்லை இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ I இஸ் ஈக்குவல் டு, ஐயை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா EMF divided by R plus R. வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். என்னது, EMF உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4ன்னு சொன்னாங்க. கரெக்டாக? சூப்பர். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, 4 ஓம்ஸ், 4 வோல்ட், சாரி. அடுத்து R உடைய வேல்யூ கேபிட்டல் ஆர் எவ்வளோ, 2980. கரெக்டா? ப்ளஸ் ஸ்மால் ஆர். இந்த ஸ்மால் ஆர் தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், இந்த 5ன்னு எடுக்கக்கூடாது, இந்த தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அது என்ன தான் எடுத்துக்கணும், நம்ம 20ன்னு தான் எடுத்துக்கணும். சரியா? அப்போ 20. அப்போ இதை சால்வ் பண்ணால், அப்புறம் ஏன் சார் நம்ம இந்த 5 ஓம் மீட்டர் கண்டுபிடிச்சோம்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரியா? அப்போ I இஸ் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, I இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும், 4 டிவைடட் பை 3000 வரும். கரெக்டாக? 4 டிவைடட் பை 3000. ஓகே, போட்டாச்சு. இதை இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம்னா இதை எப்படி எழுதலாம், நம்ம 4 டிவைடட் பை 3 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 3ன்னு எழுதலாமா? எழுதலாம்ல? கரெக்டு தான். ஓகே, சூப்பர். அப்போ I இஸ் ஈக்குவல் டு, இதை இன்னும் ஃபர்தராக எப்படி எழுதலாம், 4/3. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1.33ன்னு கிடைக்கும். 4 டிவைடட் பை 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1.33 இன்டூ இந்த 10 டு தி பவர் ஆஃப் ப்ளஸ் 3 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், -3ன்னு ஆகும். 10 பவர் -3 போட்டாச்சா?
எஸ், இவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இவ்வளோ கரண்ட் எல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட். ஏன்னா 10 பவரில் என்ன இருக்குது, -3 இருக்குது. சரி, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக. பெர் யூனிட் லெங்த் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்புறம் நம்ம இஎம்எஃப் ஈக்குவல் டு ஐ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், பட் ஸ்டில் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ கவனிங்க, V ஈக்குவல் டு ஐஆர். V ஈக்குவல் டு என்னது, ஐஆர். ஓகே, ஐயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சோமா? ஐயோடைய வேல்யூ என்னது, 1.33. கரெக்டாக, 1.33 இன்டூ 10 to the power of -3. வெரி குட். இன்ட்டு கேபிட்டல் ஆரோடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு 20. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்கும்? வோல்டேஜ் தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர். மொத்தமாக, சரியா, மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல கேபிட்டல் ஆரை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஃபுல் ஒயருக்கும் எவ்வளோ இருக்குமா, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குமா, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26.6 இன்டூ 10 to the power of -3 வோல்ட்டுன்னு வரும். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? V ஈக்குவல் டு ஐ ஸ்மால் ஆர். ஏன் ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணுறோம்? நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அலாங் த ஒயர், அதாவது 1 மீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அப்போ 1.33 கரண்ட் வேல்யூ மாறாதுல, அதே கரண்ட் வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போ 1.33 இன்ட்டு 10 to the power of -3 இன்ட்டு ஆர், தட் இஸ் இந்த வேல்யூ என்னது நம்மளுக்கு 5ன்னு கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6.65 இன்ட்டு 10 to the power of -3 வோல்ட்டுன்னு கிடைக்கும். வோல்ட்டுன்னு கிடைக்குமா? வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ்னு கிடைக்கும். ஏன்? ஏன்னா இது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்லியிருப்போம் நம்ம. சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நல்லா பாருங்க. அதாவது இந்த V ஈக்குவல் டு ஐஆர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, டோட்டல் பொட்டன்ஷியோமீட்டரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த V ஈக்குவல் டு ஐஆர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அலாங் த ஒயர். சரியா? மீட்டருக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம் நம்ம. அதனால தான் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். நல்லா பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.